தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ரங்கராஜோட படைப்பில் ஸ்ரீகாந்தோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதை கொண்டோம்னா, இந்த படத்தோட கதாநாயகன் கார்த்தி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம், நாமும் ஒரு பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். ஸ்ரீதர் செல்லப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட ஹார்ஸ் ரைடிங் ட்ரெயினராக இருக்கக்கூடியவராக இருக்கார். அவர் ஸ்ரீதர் செல்லப்பா வெளிநாடு போன பிறகு அந்த வீட்டில் இவர் தான் ஸ்ரீதர் செல்லப்பா அப்படின்னு சொல்லி நாடகமாடி ஒரு பணக்கான பொண்ணை வளைச்சப்பட பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் கதாநாயகி வைஷாலி, அவங்களும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஒரு வயசான ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க வீட்டில் டே கேரராகவும் வீட்டு வேலைக்காரியாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க பேத்தி வெளியே போன பிறகு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த வீடு தான் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து நாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம், நம்ம குடும்பமும் செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க கதாநாயகி. ஸோ கதாநாயகி ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே டுபாகூர் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருது, இதனால் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? இவங்க நினச்ச மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை கதாநாயகன் காதலிச்சு லைஃப்பில் செட்டில் ஆனாரா? ஒரு பணக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கதாநாயகி செட்டில் ஆனாங்களா? இல்லை ரெண்டு பேருமே கடைசியாக டுபாகூர் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் நடிகர்கள் தாங்க ப்ளஸ்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாதி நடிகர்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்லி கணேஷ், கேஆர் விஜயா, சிங்கம் புலி, அப்புறம் வித்யா வைத்தியநாதன், இன்னொரு பக்கம் பார்க்க போனால் சாம்ஸு, அனுமோகன், ஸ்ரீகாந்த், அது இல்லாமல் இன்னும் நிறைய கோ கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. இத்தனை நடிகர்களை பொறுக்கி போட்டு நடிக்க வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நளினி, இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த படம் பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா இல்லாமல் சலுப்பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும். அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய தப்பு இந்த படத்தில் அப்படின்னா மேக்கிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவாக்க சொதப்பல்கள் இந்த படத்தில் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி மேக்கிங்கில் நல்லா கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ்டிக் மூவியாக வரக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். ஏ அண்ட் பி ஜோனுக்குள்ளே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சி ஜோனுக்குள்ளேயாவது இந்த படம் வந்திருக்கும். ஸோ இந்த மேக்கிங் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் இருக்கிறதுனால இந்த படம் சி ஜோனுக்குள்ளேயும் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி வைக்கணும். அதேமாதிரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி, அதாவது அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்டிக் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பழைய காலத்து படம்லாம் பார்ப்போம் இல்லையா, காமெடி ஃபேமிலி படம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி கலர் டோன் யூஸ் பண்ண விதமும் படத்தில் பெருசாக எதுவும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நடிப்பை பொறுத்த மட்டும் படத்தில் நடிச்சிருக்கிற சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே பெரிய நடிகர்களை போட்டு நடிச்சிருக்கிறதுனால எடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. பட் அந்த மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக முன் வச்சு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த படத்தை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படத்தினுடைய மிகப்பெரிய மேக்கிங் மிஸ்டேக்ஸில் இந்த மியூசிக் சொதப்பலும் ஒன்று தான். கன்றாவியாக இருந்தது பின்னணி இசை, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இப்போ சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். 2K ஜென்சி கிட்ஸை பொறுத்த மட்டும் இந்த படத்துக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லாம் நீங்கள் போக வேணாம். போனீங்கன்னா அரை மணி நேரம் கூட உள்ளே உட்கார மாட்டீங்க, எந்திரிச்சு முடிய வந்துடுங்க. அதையும் தாண்டி இந்த படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேமிலி ட்ராமா மூவிஸை விரும்பக்கூடிய மக்கள், இந்த டிவி சீரியலுக்கு முன்னாடி உட்காந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்களாம் இந்த படத்துக்கு போகலாம். அவங்களுக்கு உண்டான கச்சிதமான படம் இதுதான். எத்தனை நாள் டிவிக்கு முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி படத்துக்கும் போங்க. கஷ்டப்பட்டு பல நடிகர்களை போட்டு படம் எடுத்து வச்சுருக்காங்க, நீங்களாம் போய் பார்த்து ஆதரவு கொடுக்கலாம். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸு சீரியலை விரும்பக்கூடியவங்களாம் இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். மற்றபடி 2K ஜென்சி கிட்ஸுக்கான படமோ இல்லை ரொம்ப ஒரு ஃபேண்டஸியாக என்ன சொல்கிற கிளாமர் அந்த மாதிரி விஷயமெல்லாம் படத்தில் எதுவும் இல்லை. படத்தில் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீரியல் பார்க்குறவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான படம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.